வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து வருகின்ற இருபால் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகேஸ்வர் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 27ஆம் பாகத்தில் கவலை ஒழித்தல் பற்றிய 5ஆம் பாகத்தில் கவலை ஒழித்தல் பற்றிய வகைகளை சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக மக்கள் சந்திக்கின்ற பல வகையான சிக்கல்களையும் சீர்தூக்கி பார்த்து மகிழ்ச்சி அவர்கள் அதை 4 வகைகளாக பிரித்திருக்கின்றார்கள். அதாவது, அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை, தள்ளி போட வேண்டிய கவலை, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை, உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை என்று 4 வகைகளாக தரம் பிரித்திருக்கிறார்கள். ஏற்கனவே எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல் போன்ற பயிற்சிகளை நாம் விளங்கியிருக்கின்றோம். அதே வகையில் இந்த கவலை ஒழித்தல் பயிற்சியையும் நன்ற ஒரு துரியதம் ஏற்றிவிட்டு அதே தவ நிலையில் ஒரு காகிதம் எழுதுகோள் எடுத்து வைத்து நமக்கு என்னென்ன கவலைகள் உள்ளன என்பதெல்லாம் எழுதி வர வேண்டும். அப்படி அனைத்தும் எழுதி முடித்த பிறகு இவற்றிலே எந்த கவலை நம்மை அதிகமாக தாக்குகிறது, இதை எப்படி நாம் தீர்க்க முடியும் என்ற சிந்தனையின் அடிப்படையிலே அத்தனை கவலைகளையும் வரிசைப்படுத்த வேண்டும். அதன் பிறகு முதலில் உள்ள கவலை எடுத்துக்கொண்டு இதை நாம் எப்படி தீர்க்க முடியும் என்ற ஒரு சிந்தனையை செலுத்த வேண்டும். இதுதான் கவலை ஒழித்தல் பயிற்சிக்கான முகாந்திரம். பொதுவாக இப்போ முதல் நிலையில் எடுத்துக்கொள்ளுமே, அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை. அதாவது வினை பயன்கள், அதுவும் குறிப்பாக தீவினை பயன்கள் வெளிவருகின்ற போது அதனுடைய தாக்கத்தால் நோய்கள், பல வகையான பிரச்சனைகள், பொருளாதார பற்றாக்குறை எல்லாம் தோன்றும். இதை எப்படியாவது செய்து முடியுமா என்று நாம் முனைகின்ற போது ஒரு சில சமயங்களில் இவற்றை எளிதில் தீர்க்க முடியலாம். பல சமயங்களில் இது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருக்கும். நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அது உடனடியாக தீர்த்து கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில சிக்கல்கள் வாழ்நாள் முழுவதுமே நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும். இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால், நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தீவினைகள், அதாவது தெய்வ நீதிக்கு முரண்பட்ட அதர்மங்கள். நாம் செய்யவில்லை என்றிருந்தாலும் கூட நம்முடைய தாய் தந்தையோ அல்லது அவருடைய தாய் தந்தையோ இப்படி நமக்கு முன்பாக 6 தலைமுறைகளின் வினைப்பதிவின் தாக்கம் நம்மிடத்திலே வெளிப்படும்.
அவற்றுக்கு ஏற்ப நமக்கு சிக்கல்கள் உருவாகவும் செய்யும். இதுல ஒரு சிக்கல் எவ்வளவு காலத்திற்கு நம்மை தாக்கும் என்பது மிக நுட்பமான ஒரு செய்தி. இதை தெளிவாக எடுத்துரைத்த முதல் மகான் வள்ளுவ பெருந்தகை. அதை வழிமொழிந்து நிறைவு செய்தவர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். வேறு எந்த மகானும் இந்த கருத்தை பற்றி பேசியதாக எனக்கு தெரியவில்லை. என்ன காரணம் என்றால், பொருள், கருவி, காலம், வினை 5 கோட்பாடுகள். பொருள், கருவி, காலம், வினை. இடம், இடம் 5வது. பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். துன்பம் வராதபடிக்கு ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இதே கருத்தை மகர்ஷி அவர்கள் சற்று விளக்கமாக ஒரு 4 வரிகளை சொல்கிறார். செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே 5. செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே. சீர் விளைவாய். சீர் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இயற்கை, சட்டம், தெய்வ நீதி என்ற பொருள். சீர் விளைவாய் காந்த வழி, அதாவது நம்முடைய உடலில் அமைந்திருக்கின்ற காந்த கருமையம் ஆத்மா. காந்த வழி திகழும் அருளாற்றலை, தெய்வமே விளைவாக வெளிப்படுகிறது. வையகத்தில் வாழ்வோர்கள் இன்பம், துன்பம், அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து வைகவும். இந்த மண் உலகில் வாழ்கின்ற எல்லா மக்கள் இந்த தத்துவத்தை அறிந்தார்களோ அறியவில்லையோ, நம்புகிறார்களோ நம்பவில்லையோ, ஆனாலும் இதிலிருந்து விலக்கு கிடையாது. வையகத்தில் வாழ்வோர்கள் செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே சீர்விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்கள் இன்ப துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து வைகும். இந்த துன்பத்தை நீக்குவது, இன்பத்தை துய்ப்பது, அமைதியை லயிப்பது, பேரின்பத்தில் திளைப்பது என்ற 4 வகை அனுபவங்களும் இந்த கருமைய பதிவுகளை சார்ந்ததே என்று வள்ளுவருடைய கருத்துக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருக்கின்றார் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எனவே இதற்கு இந்த 5 கோட்பாடுகளுக்கு ஏற்பத்தான் ஒவ்வொரு வினையும் நம்முடைய ஆத்மாவில் இடம் கொள்கின்றன. ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொல்கின்றோமே, அந்த தத்துவத்தின்படி, அந்த விதியின்படி அது நம்முடைய ஆத்மாவிலே இடம் கொள்கின்றன. அதை பொறுத்து அது வெளிவரக்கூடிய காலம் நிச்சயிக்கப்படும். அதே போல எத்தனை காலம் எந்த வகையான துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதும் அதிலே தீர்மானிக்கப்படும். அதனால்தான் கருமையத்தை ஒரு அற்புதமான தெய்வீக நீதிமன்றம் என்று சிறப்பித்தார் மகர்ஷி அவர்கள். கர்மயத்திலே தான் எல்லாம் தீர்மானிக்கப்படுகின்றன என்ற கருத்தை வள்ளுவ பெருந்தகையும் சொல்லுவார். அதாவது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்றார். நெஞ்சம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கர்மயமாகிய தெய்வீக நீதிமன்றம் அதுதான் தீர்ப்பை எழுதுகிறது. எனவே அந்த தீர்ப்பு எத்தனை காலத்திற்கு என்று அது எழுதுகிறதோ அது வரைக்கும் அதை அனுபவிப்பதை தவிர ஒரு வழியே கிடையாது. பெரும்பாலும் இல்லற வாழ்க்கையிலே, தாம்பத்தியத்திலே சந்ததிகள் பிறக்கின்றன. உலகில் உள்ள எந்த தம்பதியும் தனக்கு ஒரு சாதாரணமான அல்லது ஏதோ நம்முடைய வினைக்கு தகுந்த ஒரு குழந்தை பிறந்தால் போதும் என்று யாரும் ஆசைப்படுவது இல்லை.
எல்லோரும் விரும்புவது திரைப்பட கதாநாயகன் போல சகலகலா வல்லவனாக பிறக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் பிறந்ததோ வினைக்கு தகுந்தபடி ஒன்று. அது அவருடைய திறமைகள் எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் ஒன்றும் நமக்கு பிடிபடாது. குழந்தை நிலையில. வளர வளர அதனுடைய தன்மைகள், அதனுடைய குணாம்சங்கள் வெளிப்படுகின்ற போது, நாம் எதிர்பார்த்தபடி இல்லையே என்ற ஒரு கவலை தோன்றலாம். அல்லது பிரசவமான குழந்தை ஏதோ ஒரு வகையிலே குறைபட்டதாக இருக்கலாம். அப்போ இந்த கவலையை நாம் எப்போது நீக்க முடியும்? கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் இதை மாற்ற முடியாது. இது போல சில பிரச்சனைகள் நம்முடைய தெய்வீக நீதிமன்றத்தால் அளிக்கப்பட்ட தீர்ப்புகளை யாரும் திருத்தி எழுத முடியாது, மாற்றி எழுத முடியாது. அதை ஏற்றுக்கொள்வதை தவிர, அனுபவிப்பதை தவிர வேறு மார்க்கமே கிடையாது என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் 1, 2 அனுபவங்களாவது இருக்கும். அடுத்து தள்ளி போட வேண்டிய கவலை. இது மிக அவசியமான ஒன்று. ஏனென்றால், எப்போதோ நடக்கப் போகின்ற ஒன்றை நினைத்து இப்போதே வருந்துவது. அது என்ன சொல்வார்கள் என்றால், யதார்த்தத்தை விட கற்பனைகள் பயங்கரமானவைன்னு சொல்வார்கள். ஒரு ஏதோ நடந்துவிடுமோ என்று பயப்படுகிறோம். அது நிகழ்ந்த பின், அது நம்ம எந்த அளவுக்கு தாக்குமோ, அதை விட அதை பற்றிய கற்பனைகள், சிந்தனைகள் மிக பயங்கரமானவை. மிக மிக அழுத்தமானவை. எனவே அந்த கற்பனைகளை தள்ளி வைக்க வேண்டும். வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். எனவே இது தள்ளி போட வேண்டிய கவலை. இது இன்றைக்கு பொதுவாக இந்தியாவில் இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன என்று பார்க்கின்ற போது, குழந்தை பிறந்து ஒரு 2 வயதாகின்ற போதே பள்ளிகள் எல்லாம் எங்க பள்ளியில சேருங்க. உங்க குழந்தையை உலகத்திலேயே நம்பர் 1 மாற்றி விடுகிறோம் என்று விளம்பரப்படுத்துவார்கள். உடனே அந்த குழந்தைக்கு ப்ரீ கேஜி, அதாவது நாங்கள் பிறந்த காலத்துல எல்லாம் எல்கேஜி, யுகேஜியே கிடையாது. 5 வயதுக்கு பிறகுதான் பள்ளி பக்கமே போக முடியும். 6ஆம் வகுப்பு படிக்கின்ற போதுதான் ஆங்கிலமே ஏபிசிடி என்று கற்பிக்கத் தொடங்குவார்கள். அதில் இந்த 4 வகை எழுத்துக்களை கற்று முடிப்பதற்குள்ளாக 6ஆம் வகுப்பு முடிந்து 7ஆம் வகுப்பு ஆரம்பமாகிவிடும். இப்படி படித்த நானும் வாழ்ந்து முடிக்கப் போகிறேன். என்னுடைய குழந்தைகள் அதுக்கு முன்பே ஓரளவுக்கு தெரிந்திருந்தன. எல்கேஜி, யுகேஜி தான். அதன் பிறகு அது வரைக்கும் பொறுத்திருப்பதற்கு கல்வி நிறுவனங்களுக்கு முடியவில்லை. அதனால் பிரசவமான உடனேயே குழந்தைகளை நாம் வாங்கிவிட முடியுமா என்ற சிந்தனையில ப்ரீ கேஜி என்று ஒன்று ஆரம்பித்தார்கள். இப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? உடனே அந்த குழந்தைக்கு போய் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட்ன்னு சொல்லி அதை வறுத்தெடுத்து அந்த குழந்தை பருவத்தையே நாசமாக்கி விடுகிறார்கள். அது இயல்பாக குழந்தையாக வளர விடுவதே இல்லை இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளில். பிறகு அதுக்கு தெரியுமா? பரீட்சை, தேர்வு என்பதெல்லாம் அதுக்கு தெரியுமா என்ன? அது பாட்டுக்கு நினைத்தால் எழுதும், நினைத்தால் எழுதாது. தெரிந்திருந்தாலும் எழுதாமல் வரும். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா பாருங்களேன். இப்படி இன்றைக்கு குழந்தை வளர்ப்பதையே ஒரு வருத்தத்திற்குரிய காரியமாகத்தான் மக்கள் மாற்றிக்கொண்டார்களே தவிர, அது நன்மக்கட்பேறு என்ற வகையிலே அதை செலிப்ரேட்டட் கொண்டாடுகின்ற வகையிலே வாழ்க்கை அமையவில்லை. காரணங்கள் என்ன என்றால், குழந்தைகள் மீது அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கிறோம். அளவுக்கு மீறிய திறமைகளை எதிர்பார்க்கிறோம்.
அது அதெல்லாம் இருக்குமா கருமயத்துல? இருந்தால் வெளிப்படும், இல்லை என்றால் இருக்காது. அப்போ ஆசைப்படுவதில் மட்டுமே அங்கே வந்து விடுவது இல்லை. அப்போ எது கிடைக்கின்றதோ, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் வாட் எவர் கம்ஸ். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை என்றால், வாழ்நாள் முழுவதும் கவலையைத் தவிர வேறு ஒண்ணும் இருக்காது. எனவே இதெல்லாம் தள்ளி போட வேண்டிய கவலைகள். ஏனென்றால், வாழ்க்கைக்கு தேவை என்னங்க? ஒரு தொழில், அதன் மூலமா ஒரு வருவாய். அதைக் கொண்டு ஒரு இல்லறம், அதுல ஒரு சந்ததி. பிறகு ஒரு நாள் முடியப் போகிறோம். இதுதானே வாழ்க்கை. இதுக்கு எவ்வளவு வசதிகள் வேணும்? எவ்வளவு பொருளாதாரம் வேணும்? அப்ப இதை பெறுவதிலே எதற்கு இவ்வளவு போட்டி, பொறாமைகள் அவசியமா? எல்லோருமே உச்சத்தை தொட வேண்டும் என்றால் எப்படி சாத்தியமாகும்? அப்ப அவரவர் நிலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை என்றால், கவலைகளை தவிர்க்கவே முடியாது. சரி. இப்போ இந்த எதிர்பார்ப்புகள் ஏன் என்றால், நல்லதொரு வாழ்க்கை அமையாமல் போய்விடுமோ என்ற அச்சம். ஏற்கனவே பார்த்தோம். எல்லா கவலைகளுக்கும் 2 காரணிகள் தான். ஒன்று மற்றவர்களை விட நாம் திறமை குறைவாக இருப்பது. 2வது கற்பனைகளிலே மூழ்கி, அது கிட்டாமல் போய்விடுமோ என்று கவலைப்படுவது. அல்லது கிடைத்த ஒன்று கை நழுவி போய்விடுமோ என்று கவலைப்படுவது. இப்படி திறமையின்மை, அச்சம். இதிலே எதிர்காலம் நன்று அமையாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் குழந்தைகள் மீது அளவுக்கு அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்வதும், அது எப்படியாவது முதலாவது குடிமகனாக உயர்த்திட வேண்டும் என்று படாத பாடுபடுவது. இந்த போராட்டத்திலே தனது உடல்நலமும், மனநலம் பாதிக்கப்படுகிறது என்பதையே மக்கள் கவனிக்கிறதில்ல. அப்போ உடல் நலம் போய் மனமும் கெட்டுப்போன பிறகு எந்த நன்மையை, எந்த சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும்? வருகின்ற எந்த வெற்றியுமே நமக்கு நிறைவே தராது. ஏனென்றால் நம்முடைய ஆசைகள் அவ்வளவு விரிவாக உயர்ந்து நிற்கின்றன. அந்த அளவுக்கு உச்சம் தொட முடியுமா? பதிவு இல்லை என்றால் அந்த உச்சத்தை தொட முடியாது தானே. எனவே இப்படி ஒரு வாழ்க்கை அமையாவிட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் பல வகையான கவலைகளுக்கு காரணம். ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்லது ஒரு குழந்தையின் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரி இருப்பது இல்லை. எதிர்பாராத திருப்பு முனைகள் சந்திக்கத்தான் போகிறோம். ஆரம்பத்தில் படிக்காத குழந்தை கல்லூரி படிப்பிலே சிறந்து விளங்கியதையும் பார்க்கிறோம். பள்ளி படிப்பிலே முதல் மாணவனாக வந்த குழந்தை கல்லூரியிலே தடமாறி போவதையும் பார்க்கிறோம். இப்படி மாற்றங்கள் என்பது மனித வாழ்க்கையிலே யாராலும் கணிக்க முடியாது. எனவே வருவதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் எல்லோருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற அனுபவங்கள். நம்முடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவங்களும் அப்படித்தான். எனவே இந்த மாற்றத்தை பற்றிய நம்பிக்கை, அதாவது உயர்ந்திருந்தாலும் பெருமைப்படக்கூடாது, தாழ்ந்திருந்தாலும் சோர்ந்து விடக்கூடாது. இந்த இரண்டையும் சமன்படுத்தக்கூடிய நம்பிக்கைக்கு தான் தெய்வ நம்பிக்கை என்று வைத்திருக்கிறார்கள். தெய்வ நம்பிக்கை என்பது என்ன என்றால், தெய்வம் நமக்கு அள்ளித்தரும் என்பது அல்ல. நம்முடைய கர்ம வினையின் மீது வைக்கின்ற நம்பிக்கை என்று அர்த்தம். தெய்வ நம்பிக்கை வேறு, நம்முடைய கர்ம வினைகளின் மீது வைக்கின்ற நம்பிக்கை வேறு அல்ல. இந்த கர்ம வினை பற்றிய விளக்கம் கிடைக்காத காரணத்தினால, அல்லது நம்முடைய வினைகள் என்ற ஒரு பொருந்தாமை அல்லது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுமே, அதை தவிர்ப்பதற்காக தெய்வத்தின் மீது ஏற்றி வைத்தார்களே தவிர, தெய்வம் எதையும் கொடுக்க முடியாது, யாருக்கும் கொடுப்பதும் இல்லை. எனவே அந்த தெய்வ நம்பிக்கை, அதாவது விளக்கம் தெரிந்தவர்கள் நம்முடைய கர்ம பலன் மீது வைக்கின்ற நம்பிக்கை, அதை யாரும் மாற்றி எழுத முடியாது. அவருடைய தீர்ப்புகள் திருத்தப்படுவது இல்லை.
எனவே இதை புரிய வேண்டும் என்றால், தெய்வ நம்பிக்கை வர வேண்டும், வளர வேண்டும் என்றால், தெய்வத்தை பற்றிய, கர்மாவை பற்றிய தெளிந்த விளக்கமும், தெய்வத்தை பற்றிய அனுபவம் வேண்டும். இறை அனுபவம் வேண்டும். அப்பதான் இதை வாழ்க்கையிலே நாம் முறைப்படி பயன் கொண்டு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதாவது எல்லாவற்றிலும் 100 வாங்க வேண்டும் என்று தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், வாழ்க்கை என்பதும் ஒரு சோதனை தாளே, வாங்க வேண்டும் அதில் 100க்கு 100. அப்ப வாழ்க்கையும் ஒரு பரீட்சை தான். இதில் யார் 100 வாங்கியவர்கள் என்றால், யார் அளவுக்கு அதிகமான ஆசைகளை சுமக்காமல், சினம் வயப்படாமல், கவலை வயப்படாமல், 6 குணங்கள் வயப்படாமல், வருவதை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றார்களோ அவர்களே வாழ்க்கையிலே செஞ்சுரி வாங்கினவங்க, சதம் அடித்தவர்கள், 100க்கு 100 பெற்றவர்கள். மற்றவர்கள் எல்லாம் எத்தனை உயர்ந்த நிலையை அடைந்திருந்தாலும் தோற்று போனவர்களே. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் மாடி வெட்டியாளைகள் லட்சக்கணக்கான கோடிகளை குவித்திருக்கிறார்கள். ஆனால் மேலும் திருடுவதை விடவில்லை. அப்படின்னு நிறையவில்லை என்றதன் அர்த்தம். இது போல இவன் செல்வத்தில் எப்போது 100 மதிப்பெண் பெறுவான்? எப்போது 30 மார்க் தான். ஏனென்றால் அவனுக்கு நிறைவே இல்லையே. இத்தனை லட்சக்கணக்கான கோடிகள் இருந்தும் நிறைவில்லை என்றால் அந்த ஆசையில் அவன் ஃபெயில் மார்க் வாங்கினவன் தான், தோற்று போனவன் தான். மூன்றாவதாக அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை. எதை அலட்சியப்படுத்த வேண்டும்? இதெல்லாம் பெரிய விஷயமா என்று அதை தூக்கி எறியக்கூடிய, அதாவது எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் ஒரு அற்புதமான தலைப்பிலே ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது. மிக அற்புதமான தலைப்பு. சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது. இது போன்ற சில்லறை விஷயங்களை தான் அலட்சியப்படுத்தி விட வேண்டும். அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் முதலாவது என்ன என்றால், மற்ற நாடுகளிலெல்லாம் அவர்கள் என்ன சாதித்தாலும் அடுத்துடைய பாராட்டுகளை எதிர்பார்ப்பது இல்லை. எனக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றியது செய்தேன், அவ்வளவுதான் என்று போய்விடுவார்கள். ஆனால் இந்திய போன்ற நாடுகளிலே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய பாராட்டு விழாவை எதிர்பார்ப்பது இங்கே ஒரு தவறான ஒரு கலாச்சாரம். இந்த ஹீரோ வர்ஷிப் என்று சொல்வார்கள். ஒரு பிரபலம் ஆகிவிட்டால் அவனை சகலகல வல்லவனாக மதிப்பது, ஒரு திரைப்படத்தை சார்ந்தவனை கொண்டு போய் அரசியலிலே முதல் இடத்திலே வைப்பது, இது போன்ற அல்லது அரசியலிலே ஒரு துறையிலே மேம்பட்டு இருந்தால் உடனே அவனுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது, இதெல்லாம் எப்படி மக்கள் நம்புகிறார்கள் என்பதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது நான் சொல்வது உண்டு, ஒரு நடிகரையோ நடிகையோ நீங்கள் முதலமைச்சர் ஆக்கினால் அவர் ஏற்கனவே டைரக்டர் சொன்னபடி நடித்து பழகியவர். அவரை கொண்டு நீங்கள் முதலமைச்சர் ஆக்கினால் டைரக்டர் யார் என்று கேட்பேன். டைரக்டர் இருந்தால் தானே செய்வாங்க. அப்ப யார் யாருடைய பேச்சுக்கோ அவர் அடிபணிவார். இப்ப சிறந்த நிர்வாகம் எப்படி இருக்க முடியும்? அப்ப ஒரு துறையிலே உயர்ந்தவர் எல்லா துறையிலும் சிறந்திருப்பார் என்று நம்புவதும், அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு பதவிகளை தருவதும் முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம். இந்த முட்டாள்தனத்திலே தான் தமிழகம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக சிக்கி தவிக்கிறது. இன்னும் இதிலிருந்து விடுபட்டதாக நம்பிக்கை இல்லை. எனவே இதெல்லாம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டுமே, நம்மை தூற்றிவிடக்கூடாதே என்பதை மையமாக வைத்து ஏற்படுகின்ற கவலைகள். அதாவது நம்முடைய தத்துவ நூல்களிலே கூட, திருக்குறளிலே கூட
தோன்றில் புகழோடு தோன்றுக அஃதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று. இதுக்கு என்ன பொருளை புரிந்து கொண்டார்கள் மக்கள் என்றால், மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றிலும் உச்சம் தொட வேண்டும். அப்படி தொட முடியவில்லை என்றால், அவன் பிறந்ததை விட பிறக்காமல் இருப்பது நல்லது என்று வள்ளுவர் சொன்னதாக பல பேர் மக்கள் மத்தியிலே பேசிவிட்டார்கள். வள்ளுவர் இப்படித்தான் சொல்லியிருப்பாரா? ஒரு மனிதன் பிறக்கின்ற போதே அவன் புகழோடு பிறக்கிறானா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அது நியூபார்ன் பேபி. அது என்ன சாதிக்க முடியும் என்பதை யார் அறிய முடியும்? சரி. அப்படி சாதிக்க முடியாதவர்கள் பிறக்கக்கூடாதா? பிறக்க மாட்டார்களா? இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருப்பாரா? என்றால், இந்த கவி வருகின்ற தலைப்பு அவை அடக்கம். அதாவது ஒரு சபையிலே பேசுவதற்கு பல பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அந்த சபையில் முன் தோன்றி பேசுகின்ற போது, அந்த சபையில் உள்ள மக்களுக்கு புதிய ஒரு செய்தி சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர, பயனற்ற வார்த்தைகளை பேசக்கூடியதாக இருக்கக்கூடாது. எனவே ஒரு சபையில் பேசுவதற்கு முனைவதற்கு முன்பாக தோன்றின் ஒரு சபையிலே நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன் என்று முன்னெடுப்பதற்கு முன்னாக நம்முடைய கருத்துக்கள் ஏற்கனவே அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்களா இல்லையா, நம்முடைய கருத்து யாருக்காவது பயனாகுமா இல்லையா என்றால் சீர்தூக்கி பார்த்து பேச வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த வழிகாட்டுகின்ற கருத்துக்கள் நமக்கு தெரியவில்லை என்றால் பேச அழைத்தாலும் கூட நாசுக்காக நழுவிவிட வேண்டும். தோன்றலின் தோன்றாமை நன்று என்று அவையடக்கத்தில் தான் சொன்னாரே தவிர பிறப்புக்கே இதை சொல்லவில்லை. ஏனென்றால் வள்ளுவர் போன்ற மகான்களுக்கு தெரியாதா? அறிஞரும் பிறப்பார்கள், அடிமுட்டாலும் பிறப்பார்கள். இது எல்லாமே கர்ம வினையின் வெளிப்பாடு என்பது வள்ளுவர் போன்ற மகான்களுக்கு தெரியாதா? எனவே கருத்துக்களை அரைகுறையாக பிரசவம் செய்தால் அந்த குழந்தை எப்படி ஆரோக்கியமாக வளர முடியும்? இது போலத்தான் சமுதாயத்தை பல வகையிலே அரைகுறையிலெல்லாம் கெடுத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே அலட்சியப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. அதே போல பொருள் துறையிலே சாதித்து விட்டால்தான் மக்கள் நம்மை மதிப்பார்கள் என்ற கருத்து பரவலாக உண்டு. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இங்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒரு கலாச்சாரம் பார்த்தோம் என்றால், எதை செய்தாவது பணத்தை சம்பாதித்து விடு என்ற ஒரு கோட்பாடை, வாழ்க்கையின் கோட்பாடே பணம் சம்பாதிப்பது என்ற அளவிலே தரம் இறங்கிவிட்டது. இதுல என்ன இருக்கிறது? அதிகமாக சம்பாதித்தான்னு சொல்லுவாங்க. எப்படி சம்பாதிச்ச காசோ என்பார்கள். சம்பாதிக்கவில்லை என்றால், ஒரு காசு சம்பாதிக்க துப்பு இல்லை, இவனெல்லாம் ஒரு மனுஷன் என்பார்கள். ஸோ வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வையகம் இதுதானடா. நீங்க விமர்சனம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்துவிடவே முடியாது. மனித சமுதாயத்திலே விமர்சனம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது நம்மை பாதிப்பதற்கு விட்டுவிடக்கூடாது. அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, தவறு என்றால் மட்டுமே அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அவர் சொல்லக்கூடிய புற என்ன சொல்லுவாங்க, புறம் கூறுதல். அது உண்மை என்றால் மட்டுமே நம்மை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த படுத்துவதிலேயும் இங்கே நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 70% மக்கள் இந்த வரையறைக்குள் தான் இருக்கிறாங்க. குடி பழக்கம், போதை பழக்கம், அடுத்தவர்கள் தாழ்வாக பேசினாலும் கூட அதை பற்றி பொருட்டே செய்யாத அலட்சியப்படுத்துகின்ற மக்கள். ஸோ இவர்களெல்லாம் கவலை இல்லாத மனிதர்கள் சொல்ல முடியுமா? கவலை இல்லாமல் இருப்பது வேறு, பொறுப்பு இல்லாமல் இருப்பது வேறு. ரெண்டுக்கும் ஒரு சின்ன நூல் இடைதான் கேப் இருக்கும். பொறுப்பில்லாத மனிதனுக்கும் கவலை இல்லாத மனிதனுக்கும் ஒரு நூல் இடை ஒரு பேதம் இருக்கிறது. ஸோ பொறுப்பில்லாத மனிதனாக வாழ்வது
அவன் பிறந்தும் பிறக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவார்கள். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தருள் வைக்கப்படும். அவன் நடைப்பினும் அவனையெல்லாம் மனுஷனால் மதிக்க முடியுமான்னு கேட்டார் வள்ளுவர். எனவே அது அல்ல, குறை இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். குறை இல்லை, அது புறம் கூறுதல் மட்டுமே என்றால் அதை அலட்சியப்படுத்தி விட வேண்டும். யாரோ சொல்லக்கூடிய புறங்கூற்றை எடுத்துக்கொண்டு நாம் வருத்தப்படுவதனால சில பேருக்கு மற்றொரு நன்றாக இருந்தாலே பிடிக்காது, எதையாவது சொல்லுவார்கள். அப்ப இதையெல்லாம் நாம பொருட்படுத்தினோம் என்று சொன்னால் கவலையில்லா வாழ்க்கை சாத்தியமே இல்லாமல் போய்விடும். அடிப்படையில் நமது வாழ்வை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளும் அக்கறையும் பொறுப்பும் நமக்குத்தான் வேண்டும். என்னுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு வேறு யாருக்கும் உரிமை இல்லை என்று வாழ்வதற்கு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பிரிவோம் சந்திப்போம் என்ற ஒரு திரைப்படத்துல மிக அற்புதமான ஒரு செய்தி. ஒரு படித்த பெண் ஒரு குடும்பத்திற்கு மருமகளாக போகிறாள். இவளுக்கு சமையலே தெரியாது. அந்த வீட்டு அதாவது மாமனாருடைய தாயார். அந்த பாட்டி அம்மா ஒரு உறவினர் வருகின்ற போது தன் மருமகளை இந்த மருமகளாக வந்த பேத்தியை பற்றி மிக உயர்வாக பேசுவார். சமையல் எல்லாம் பிரமாதமாக செய்வார்கள் என்றெல்லாம் பேசுவார். அப்போ அவங்க போன பிறகு இந்த பெண் கேட்பாள், பாட்டி எனக்கு சமைக்கவே தெரியாது, நீங்க அப்படி இப்படி பில்டப் பண்ணிட்டீங்கன்னு. சும்மா இருக்கேன்னு அப்படிதான் பேசணும். அப்பதான் அவங்க மற்றவங்க கிட்ட உயர்வா பேசுவாங்க. நாம தவறா பேசினா அவங்க 4 பேர்கிட்ட நான் இன்னும் 4 விதமா தவறா பேசுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிறது எதுக்கு அவங்க காட்டிக்கணும் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்வதாக மிக அற்புதமான ஒரு கருத்து இருக்கும். எனவே நம்முடைய இல்லத்தை கவலை இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதிலே நமக்குத்தான் அக்கறை இருக்க வேண்டுமே தவிர மற்ற இடத்திலே உண்மையை பேசுகிறோம் என்று சொல்லி குடும்ப கௌரவத்தை குறைத்துவிடக்கூடாது என்ற கருத்து அந்த திரைப்படத்திலே மிக அற்புதமாக சொல்லியிருந்தார்கள். சரி, இப்போ இதை இல்லாமல் மாற்றாக வந்தவன் கட்டிட்டு வந்தாங்க, எனக்கு சமைக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, சும்மா படிச்சு என்ன பண்றது என்றொரு விமர்சனத்தை விருந்தினரிடத்திலே வைத்தால் அதை கேட்கின்ற அந்த பெண்ணுக்கு என்ன மனவேதனை வரும்? அது மட்டுமல்ல, அதன் பிறகு இருவருக்கு இடையே பிணக்கு வரும். அப்போ இது நம்முடைய குடும்பம், இது நாம தான் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியும் பக்குவம் இல்லை என்றால் குடும்பம் கெட்டுப்போகும். இது யாருக்கு நஷ்டம்? வந்து போனவருக்கா, இல்லை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கா? எனவே எனது குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்ற ஒரு அளவுகோல் உறவுக்கும் நட்புக்கும் வைத்திருக்க வேண்டும். என்ற உறவும் நட்பும் சில சமயங்களிலே அதீதமான உரிமை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில மூக்கு நுழைப்பார்கள். அப்ப அது நமக்கு சிக்கலையோ கவலையோ தரும் என்றால் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு எல்லை கோட்டை வகுத்து தர வேண்டும். இப்படி வாழ்க்கையை பற்றிய தெளிவு இல்லை என்றால் அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள் எல்லாம் தலையில உட்கார்ந்து கொண்டு நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். அடுத்ததாக கடைசியாக உள்ளது உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைகள். இதுதான் மிக முக்கியமானது. அதாவது அனுபவத்தே தீர்க்க வேண்டிய கவலைகள். சரி, அது ஒன்றும் பண்ண முடியாது என்று ஏற்கிறோம். சரி, எதை கவனித்து நாம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும் என்றால் உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைகள். இதுதான் பொருட்படுத்த வேண்டிய, கவனிக்க வேண்டிய கவலைகள். ஏனென்றால் இதை இப்போது தீர்க்கவில்லை என்றால், இந்த சிக்கலை அல்லது இந்த பிரச்சனையை அல்லது இந்த வியாதியை இப்போதைக்கு நீக்கவில்லை என்றால் பின்னாளில் அது பெரும் சிக்கலாகும். ஒரு உதாரணமாக, இப்போ நோய்வாய் என்பது நம்மை கேட்டு வருவதில்லை, திடீரென்று வரக்கூடிய ஒன்று. உடனே அறுவை சிகிச்சை ஏதோ சிகிச்சை தர வேண்டும் சொல்கிறார்கள். நான் கடனே வாங்குவதில்லை என்று வாழ்ந்தவன் கொஞ்சம் வசதி வந்த பிறகு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம்
என்று சொன்னால் உயிர் தங்குமா? அல்லது நோய் தான் பெருகாமல் இருக்குமா? இப்ப இந்த இடத்திலே நான் கடன் வாங்குவதில்லை என்ற அந்த ஒரு நெறிமுறையை அலட்சியப்படுத்திவிட்டு, இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர, நம்முடைய நான் இப்படித்தான் என்றெல்லாம் அங்க கோடு போட்டு நிற்க முடியாது. எனவே அதே போல அ சில நல்ல காரியங்கள் வரலாம். ஒரு நல்ல ஒரு வேலை அமையலாம். அந்த வேலைக்கு ஒரு முன் அட்வான்ஸ் டெபாசிட் மாதிரி கேட்பாங்க. அதுக்கு பணம் இல்லை, இன்னொரு வேலை கிடைச்சா பார்த்துக்கலாம் என்று சொன்னா, அது போயிடும். அதேபோல பெண்ணுக்கு நல்ல வரன் அமையலாம். அதுக்கு திருமண செலவுக்கு இப்போதைக்கு வசதி இல்லை என்பதால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், பிறகு முதிர்கன்னியாக வாழ வேண்டிய நிலை வந்துவிடும். ஸோ இப்படியெல்லாம் எதை, எப்போது, எப்படி கையாள்வது என்ற அறிவு நுட்பம் இல்லை என்றால், கவலை இல்லாத வாழ்க்கை சாத்தியமே கிடையாது. இப்படி 4 வித கவலைகளையும் கணித்து முடிவெடுக்க அறிவோடு சிந்திக்கின்ற திறமும் வேண்டும். அதாவது அறிவில்லாத ஜீவன் இல்லை என்றாலும் கூட, சிந்திக்கக்கூடிய அறிவுத்திறம் உள்ளவர்கள் மிக குறைவுதான். ஏனென்றால், நீங்க குடும்பத்தில, சமுதாயத்தில பாருங்க. சிந்திக்கின்ற திறம் உள்ள ஒரு வீட்டில சிக்கல் இருக்காதுங்க. சிந்திக்காத மக்கள், சிந்திக்காத குடும்ப உறுப்பினர்கள் உள்ள வீட்டில நிம்மதியே இருக்காது. இப்போ நீங்க அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் எல்லாம் அ சில பேர் பெற்றோரை கூட வைத்துக் கொள்வதே கிடையாது. காரணம் என்னன்னு பாருங்களேன். சும்மாவே இருக்க மாட்டாங்க. எதையாவது பிரச்சனை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. இது சரியில்ல, அது சரியில்ல, இப்படித்தான் இருக்கிறதா? நம்ம ஊர்னா புடவை கட்டுவாங்க, நீ புடவை கட்டாம இருக்கிறியே. இப்படி தேவையில்லாதவற்றை எல்லாம் திணித்துக் கொண்டு இருப்பார்கள். அப்ப இது இது யார் கூட வச்சிருப்பாங்க? இது நியூசன்ஸ். எனவே அந்த உறவும், நட்பும் என்பது நம்முடைய அந்த பிஹேவியரல் சயின்ஸ். எதை, எங்கே, எப்படி சொல்ல முடியும், சொல்ல வேண்டும் என்ற அந்த அறிவு வேண்டும் என்று சொன்னால், பண்பாடு, கலாச்சாரம், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இவற்றை பொறுத்து எது சிறந்தது என்று பார்க்க வேண்டுமே தவிர, பழைய பஞ்சாங்கத்தின் மீதே பற்று கொள்வதோ, அல்லது முற்றிலும் புதிய ஒரு நடைமுறைக்கு மாறுவதோ, இப்படி 2மே தேவையில்லாத பிரச்சனைகளை, கவலைகளை உருவாக்கிவிடும். எனவே எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவு வர வேண்டும் என்றால், தவம் செய்தால் தான் அந்த அறிவு வெளிப்படும். அதுவும் குறிப்பாக நாம் துரிய தவம் ஏற்றுகின்ற போதுதான், மூளையினுடைய செல்களுக்கு எல்லாமே சிந்திக்கின்ற திறம் அதிகமாகும். மூளையின் செல்களிலே அதிகமான செல்கள் இயக்கத்திற்கு, சிந்தனைக்கு வருவது துரிய தவத்தின் மூலமாகத்தான். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் தவம் இயற்றுவதை வாழ்க்கையின் அங்கமாகவே வலியுறுத்தி சொல்லியிருந்தார்கள். அது இடைப்பட்ட காலத்திலே திசை மாறி போனது. எனவே நல்ல அறிவு சார்ந்த கருத்துக்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்றால், பேரறிவாகிய தெய்வத்தோடு இணைந்த அனுபவம் இருக்க வேண்டும். அப்பத்தான் எதை எப்படி செய்வது, எப்படி அதை தவிர்க்க முடியும் என்று அனுபவங்களுக்கு, அதாவது வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இது சரியான தீர்வு என்பதை கண்டெடுக்க முடியும். அதாவது தி ரெமெடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மென்ட் என்று சொல்வார்கள். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. இஃப் யூ ஆர் நாட் ஆன் தி பார்ட் ஆஃப் சொல்யூஷன், தென் யூ ஆர் த ப்ராப்ளம் என்று இன்னொரு சொலவடை உண்டு. இஃப் யூ ஆர் நாட் ஆன் தி பார்ட் ஆஃப் சொல்யூஷன், தென் யூ ஆர் த ப்ராப்ளம். எப்பவுமே பிரச்சனைகள், சிக்கல் வருகின்ற போது அது எவ்வளவு விரைவாக எப்படி தீர்க்க முடியும் என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர, அந்த பிரச்சனை எப்படி ஊதி பெருசாக்குவது என்று பார்க்கக்கூடாது. அப்போ ஒரு மனிதனின் சிந்தனை, அவனுடைய பழக்க வழக்கம் அல்லது அவனுடைய செயல்பாடு தீர்வின் பக்கம் அமையவில்லை என்றால், அவன் எங்கிருந்தாலும் அவன் ஒரு பிரச்சனை களமாகத்தான் இருப்பான்.
வந்தாலும் 4 பிரச்சனைய போட்டுட்டு போயிடுவான். மற்றவருடைய நிம்மதியை கெடுத்து விடுவான். இப்படி நாம் சில மக்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் நடைமுறை வாழ்க்கையில. எனவே கவலை என்பதை மகிழ்ச்சி அவர்கள் அந்த சொல்லுக்கு கற்பனை வலை என்று விளக்கம் தருவார்கள். கவலை என்பது ஒரு கற்பனை வலை. அதாவது நாமாக போட்டுக்கொள்கின்ற ஒரு கற்பனை திரை தான் கவலை. யானையை சங்கிலியால் கட்டி வைப்பதை போல் சிறிய சிறிய பிரச்சனைகளால் நம்மை பிடித்துக் கொண்டு அதை நம்மால் தீர்க்க முடியாது என்று தவிப்பது சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்றார் கண்ணதாசன். அப்ப எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம், எதையும் தாங்குவது எதுங்க? இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டிருப்பது சுத்தவெளி. அப்ப எதையும் தாங்கும் திறம், ஆற்றல் சுத்தவெளிக்கு, அறிவுக்கு, தெய்வத்துக்குத்தான் உண்டு. அதே தெய்வத்தின் பின்னம் தான் நம்மிடத்திலே பகுத்தறிவாக இருக்கிறது. அப்ப இந்த பின்னத்தை முழுமையாக்கி விட்டால், இந்த பகுத்தறிவை பேரறிவோடு இணைத்து விட்டால் சிக்கல்களே அங்கு வராது. அதாவது அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். மிக அற்புதமான குரல் எது. அதாவது யார் அறிவாளி என்றால், ஒரு செயல் துவங்குகின்ற போதே இது எப்படி வரும் என்று முடிவை நோக்கி கணிக்கக்கூடிய திறம். ஒரு பிரச்சனை தோன்றுகின்ற போதே இதை எப்படி சமாளிப்பது என்ற அந்த தீர்வை நோக்கி சிந்திக்கின்ற திறம். இதுதான் அறிவுடையார் என்று பொருள். அப்ப அறிவுடையார் ஆவது அறிவார். நல்லது நடந்தாலும் இது எது வரைக்கும் போகும் தெரியணும். ஒரு பிரச்சனை வந்தாலும் இது எப்படி விரைவாக சரியாக தீர்ப்பது என்று தெரியணும். இப்படி சிக்கல்களை தீர்க்கக்கூடிய, பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த அறிவு திறம், அதான் இறைவனை பற்றிய அனுபவம். அதனால் கர்மாவை பற்றிய தெளிந்த அறிவு. இப்படி அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார். அறிவிலார்னு சொன்னா அறிவே இல்லவதம்னு கிடையாதுங்க. அதாவது யூஸ்லெஸ் என்ற ஒரு வார்த்தை உண்டுங்க. அதுக்கு பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? உபயோகமற்றது நினைப்பாங்க. அப்படி இல்லை. யூசிங் லெஸ், அதான் யூஸ்லெஸ். அப்ப இருக்கு, உள்ள அறிவு இருக்கு, அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகை தெரியவில்லை அல்லது பயன்படுத்துவதில்லை என்று அர்த்தமே தவிர, பயனற்றது என்பது எதுவுமே இங்க கிடையாது. எனவே யூசிங் லெஸ் என்ற வார்த்தை தான் யூஸ்லெஸ் என்று குறுகி அமைந்திருக்கிறது. எனவே இந்த அறிவு ரீதியாக சிந்தித்து பார்க்கின்ற போது, அப்போ அறிவிலார், அதாவது யூஸ்லெஸ் பீப்புள், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. இந்த சிக்கல்களை, எதிர்பார்ப்பும் தோன்றக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பதை அஃது அறி கல்லாதவர். ஏன் இந்த கல்லாதவர் என்ற வார்த்தையை போட்டாருங்க? அது எல்லோருக்கும் பிறப்பிலே வந்து விடாது. அந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிக்கலை எப்படி தீர்ப்பது என்ற நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வழிதான் உண்மையான ஆன்மீகம். இறைவனை உணர்ந்து, தெய்வ நீதியை மதித்து, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழக்கூடிய ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட எப்படி தீர்ப்பது என்ற அந்த வழிவகையும் கூடவே தெரியும். எனவே எதையும் தாங்கும் அறிவு இறைவெளி, அதுவே மனமாக இருப்பதனால, இந்த மனம் அறிவாக, பேரறிவாக மாறிவிட்டால் அனைத்தையும், அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கும். இந்த வகையில் கவலை இல்லாமல் வாழ்வது சாத்தியமே என்று வாழ்ந்து காட்டிய மகான் மகர்ஷி அவர்கள். அதாவது ஒரு முறை மகர்ஷி அவர்கள் கைத்தறி லுங்கி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் இல்லையா?
கிட்டத்தட்ட ஒரு 500 தறிகளை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். குருவஞ்சேரியிலிருந்து புகைவண்டி வழியாக சென்னைக்கு போய், அங்கே அந்த நூல் எல்லாம் வாங்கி எடுத்துக்கொண்டு வருவார். அப்புறம் அவருடைய உதவியாளர் ஒருவரும். ஒரு முறை விலை உயர்ந்த நூல் கட்டு. அதை அந்த உதவியாளர் வாங்கி இருவரும் கொண்டு வந்து புகைவண்டி நிலையத்திலே வைத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். புகைவண்டி வந்தவுடனே மகரிஷி முதல் வகுப்பு பெட்டியில் ஏறிக்கொண்டார். அந்த உதவியாளரும் 3ஆம் வகுப்பு பெட்டியில ஏறிக்கொண்டார். புகைவண்டி குருவஞ்சேரி வந்து சேர்ந்தது. இருவரும் இறங்கினார்கள். மகரிஷியை பார்த்து, "என்ன தம்பி, நூல் கட்டு எங்கே?" என்றார். "அண்ணே, நீங்க எடுத்துக்கலையா? நீங்க எடுத்து நினைச்சேன்னா" என்றார் அவர். உடனே மகரிஷிக்கு கவலை வந்தது. விலை உயர்ந்த நூல் கட்டு. திரும்ப போனால் அது என்ன அமெரிக்காவா அப்படியே இருப்பதற்கு? இது இந்தியா. திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் இருக்கிற போது கிடைத்த பொருளை விட்டுட்டு போகக்கூடிய தர்மவான் இங்கே யார் இருக்காங்க? எங்கோ அதிசயமாக விதிவிலக்காக ஒரு 2 பேர் இருப்பார்கள். எனவே பொதுவாக ஒரு பொருள் கை தவறி விட்டது என்றால் இருக்காது என்ற நம்பிக்கை தான் இங்கே பரவலானது. அப்படி மகரிஷி அவர்கள் வெளிவந்து நூல் கட்டு போனதே என்று கவலைப்பட்டார். நமக்கு கவலை மட்டும்தான் அதிகமாகும். மகரிஷிக்கு இந்த கவலையோடு சிந்தனையும் வந்தது. சரி, இப்போ எப்போ கவலை வந்தது? குருவஞ்சேரியில. நூல்கட்டு எங்கே விட்டு போனது? சென்னையில. அப்ப நூல்கட்டு தான் கவலைக்கு காரணம் என்றால் சென்னையிலேயே கவலை வரணுமே. அப்ப எப்போது ஒன்றை இழந்து விட்டேன் என்பதை அறிகிறேனோ, அந்த இழப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அப்போது மனம் அடைகின்ற பேதம், அதாவது மனதின் எதிர்பார்ப்புக்கும் இப்போது யதார்த்தமாக நிகழ்ந்த நிகழ்வுக்கும் இடையில் உள்ள பேதமே கவலைக்கு காரணம். இப்போ எப்போதும் வாங்கி வரக்கூடியவர்கள் தான், உதவியாளர் தான் எப்ப எடுத்து வருவார். அப்ப அன்றைக்கு அவர் எடுக்க மறந்து விட்டு, அது "அண்ணே, நீங்க எடுக்கலையா?" என்று மகர்ஷியிடத்துல கேட்டால் இப்ப என்ன செய்வது? கடிந்து கொள்ளலாம். ஆனா போனது போனது தானே. இப்படி அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அதாவது வாழ்க்கையில கல்வி என்ற சொல்லுக்கே என்ன பொருள் தெரியுங்களா? வாழ்க்கையை நடத்துவதற்கு என்னென்ன பண்புகள் அவசியமோ அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு முறைக்கு பெயர் தான் கல்வி. அதை குறிப்பாக மகரிஷிகள் பண்பாட்டு கல்வி என்றே குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் கல்வி என்ற சொல்லுக்கு சமுதாயத்திலே பொருள் தடம் மாறிவிட்டது. இது இளகலை, முதுகலை, முனைவர் என்று பட்டம் பெறுவதுதான் கல்வி என்று நினைக்கிறார்களே தவிர, கல்வி என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் சமுதாயத்திலே முரண்பட்டு விட்டது. கற்க கசடற கற்பவை. கற்க கசடு அற கற்பவை. இந்த கற்பவை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கு எந்தெந்த விளக்கங்கள் நமக்கு தேவையோ அவற்றை கற்றுக்கொள்வது, எந்தெந்த பழக்கங்கள் எந்தெந்த பயிற்சி முறைகள் அவசியமோ அவற்றை கற்றுக்கொள்வது, அதான் கற்பவை. அப்போ வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய எண்ணம், சொல், செயலுக்கு தேவையானவற்றை கற்றுக்கொள்வதுதான் கற்பவை. அப்படி கற்க வேண்டியவற்றை ஐயமற தெளிவாக கற்றுவிடு. கற்க கசடு அற கற்பவை. அதனால்தான் இந்த கல்வியின் பயன் என்ன? இது வாழ்க்கை கல்வி. அப்ப அதோட பயன்பாடு எப்படி இருக்கும்? கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்பது மட்டும் பெருமை அல்ல. எனக்கு தெரியும் என்றால் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா எதுவும் நான் செய்ய மாட்டேன். ஐ நோ எவ்ரிதிங் பட் ஐ டோன்ட் ஃபாலோ எனிதிங் அப்படின்னா கற்றுக்கொள்வதற்கு என்ன அர்த்தம்? ஸோ எல்லாம் எனக்கு தெரியும் என்பதில் அர்த்தம் இல்லை. எந்த அளவுக்கு அதை பயன் கொள்கின்றோமோ அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். அந்த வகையிலே கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கல்வியின் இலக்கணத்தை மிக அற்புதமாக சொன்ன மகான்
வல்ல பெருந்தகை. மக்கள் தான் அதை பயன் கொள்ளவில்லை. இப்படி சிந்தனை செய்து பார்க்கின்ற போது கவலை இல்லாமல் வாழ்வது சாத்தியமே என்று அதை மறந்து பிறகு மறுபடியும் வேறு நூல் கட்டு வாங்கி தொழில் செய்தார் மகர்ஷி அவர்கள். இப்படி மனவள கலை அல்லது அகத்தாய் பயிற்சிகள் என்பது மகர்ஷி அவர்களின் அனுபவ தொகுப்பே மனவள கலை. தன் வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒன்றை அவர் நமக்கு போதிக்கவில்லை. ஏனென்றால் சொல்லுக யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இப்போ யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எத்தனை அட்வைஸ். ஆனா அப்லோட் பண்றவன் அதை ஃபாலோ பண்றானா, இல்லை ஃபாலோ பண்றவங்க அதை பின்பற்றுகிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஜஸ்ட் அப்லோட், ஜஸ்ட் ஃபார்வர்ட், அவ்வளவுதான். இந்த தெரிதல் 1008 குப்பைகளை தெரிந்து கொள்வதனால என்ன பிரயோஜனம்? ஒரு நாளைக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ நிறைய நம்முடைய நண்பர்கள் நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. அந்த படித்து முடித்த பிறகு ஒரு 2 மணி நேரம் கழித்து இன்றைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தது என்னன்னு சொல்லுங்க என்று கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. இது ஒன்று நகைச்சுவைகள் நினைவுக்கு இருக்குமே தவிர, அல்லது சில அதிசயமான ஒன்று கருத்துக்கு நினைவுக்கு இருக்குமே தவிர, பெரும்பாலும் 99.9% நாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல பார்க்கக்கூடியவை மனதுக்குள்ளேயே போகாது, அறிவிலே பதியாது. அதெல்லாம் மேம்போக்காக போய்விடும். பஸ்ல போகும்போது வெளியே பார்க்கின்ற நபர்களைப் போல நாம் பார்க்கின்ற வாட்ஸ்அப் செய்திகள் அங்கேயும் மறந்து போகும், எதுவுமே நினைக்க நிற்காது. அப்படிப்பட்டதை பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன? அது ஒரு கால கொலைதானே. நமக்கு நினைவில் நிற்பதில்லை, அதன் பயணம் இல்லை. அப்படிப்பட்டதை பார்த்து என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் டெலிட் இட். அந்த நேரத்தை உபயோகமாக வேறொரு கருத்தை சிந்திப்பதற்கு பயன்படலாம். இப்படி மகரிஷி வாழ்ந்து பெற்ற அனுபவங்களைத்தான் நமக்கு அகத்தாய் பயிற்சிகள் என்று வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த மகானின் சத்திய வார்த்தைகளை நம்பி முழு மனதோடு எழுதி பார்த்து பயிற்சி செய்தால், அதாவது துரிதவத்திற்கு பிறகு எழுதி பார்த்து பயிற்சி செய்தால் அனுபவம் சிறப்பாக கிடைக்கும். இந்த அனுபவம் பயிற்சியின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கை பயிற்சியை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இப்படி இந்த பயிற்சிகளை எழுதி பார்க்க வேண்டும், கவலைகளை பட்டியலிட வேண்டும், அதில் எது நம்மை அதிகமாக தாக்குகிறது என்று வரிசைப்படுத்த வேண்டும். அதன் பிறகு அந்த முதல் எண்ணில் இருக்கிறதே அந்த கவலை எடுத்துக்கொண்டு இது எந்த வகையிலே பொருந்துகிறது என்று பார்க்கணும். இப்போ கவலைகளை வகைப்படுத்துவதில் தவறிவிட்டோம் என்று சொன்னார். இப்ப அலட்சியப்படுத்த ஒரு கவலை, அதை தூக்கி அனுபவத்தை தீர்க்க வேண்டிய கவலையில போட்டீங்கன்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் தேவையில்லாத கவலை இருந்துகிட்டே இருக்கும். எனவே இந்த வகைப்படுத்தல் மிக மிக அவசியமானது, முக்கியமானது. ஸோ எல்லா கவலைகளையும் எழுதிவிட்டாலும் பிறகு அதை வகைப்படுத்துவதில் எது முதலிடம் வைக்கிறது என்பது மட்டும் இல்லை, இது இந்த 4 வகைகளிலே எங்கே பொருந்துகிறது? அனுபவத்தை தீர்க்க வேண்டுமா, தள்ளி போட வேண்டுமா, அலட்சியப்படுத்த வேண்டுமா, அல்லது இப்போதே சிந்தித்து தீர்வு காண வேண்டுமா என்று ஒவ்வொரு கவலையையும் இந்த 4 வகைகளிலே எதிலே பொருந்துகிறது என்பதை மிகச் சரியாக பொருத்த வேண்டும். அதன் பிறகு இது வெற்றிகரமாக அமைந்துதான் ஆக வேண்டும். அப்ப அதுல அனுபவத்தை தீர்க்க வேண்டியது என்ன பண்ண முடியும்? அது பற்றிய சிந்தனை அவசியமில்லை, விட்டுவிடு. தள்ளி போட வேண்டியது இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அப்ப பார்த்துக்கலாம். அலட்சியப்படுத்த வேண்டியது எதுக்கு சம்பந்தப்பட்டு தூக்கி போடு வெளியே, உடனடியாக தீர்க்க வேண்டியது. அப்படி எத்தனை இருக்க முடியும்? இன்றைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அதை தீர்ப்பதும் அறிவு சார்ந்த வாழ்க்கையிலே மிக எளிதுதான். ஏன்னா சாவி இல்லாத பூட்டு யாராவது தயார் பண்ணுவாங்களா? எந்த நிறுவனமாவது
பூட்டு சாவி இருக்கின்ற நிறுவனங்கள் ஏதாவது சாவி இல்லாத பூட்டை உற்பத்தி செய்யுமா? செய்யாது. அப்ப பூட்டு ஒன்று இருந்தால் சாவி ஒன்று இருக்கும். அதாவது கண்ணதாசன் அழகா ஒரு கவியில ஒரு பாடல சொல்லுவார், 4 பக்கம் வாசல் ஒன்று சென்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா என்பார். இறைவனுடைய பிரச்சனைகளில ஒரு பிரச்சனைக்கு 4 தீர்வு இருக்கும். அதில் நமக்கு ஒரு தீர்வு எட்டாத அறிவுக்கு. எனவே கவலைப்படுவதில் ஒன்றும் பயன் இல்லை என்று ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய மிக அற்புதமான பாடல் அந்த வரிகள். இது போல நம்முடைய அந்த தேர்வு சரியாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த அறிவு சார்ந்த சிந்தனையில நிச்சயமாக வழி கிடைக்கும். ஏனென்றால் எல்லா பூட்டுகளும் சாவியுடன் தயாரிக்கப்படுவது போல எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வு என்பது உண்டு, சரியான தீர்வு என்பது உண்டு. அப்போ எது சரியான தீர்வு என்று அடையாளம் காண்பதற்கு, தரம் பிரித்து பயன் கொள்வதற்கு தவமும் தத்துவ விளக்கமும் வாழ்க்கை பற்றிய விளக்கும் நமக்கு வழிகாட்டும். சரி, இந்த 4 வகைகளில் தரம் பிரித்து தெளிவாக திட்டமிட்டு விழிப்போடு செயல்படுத்தி, அதாவது பிளான்டு ஒர்க், அவேர்னஸ் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று 3 உண்டு கவலை ஒழித்தலில். இந்த கவலை எப்படி தீர்ப்பது என்று திட்டமிட வேண்டும், அதை செயல்படுத்துவது எப்படி என்று வகைப்படுத்த வேண்டும், அந்த செயலிலே ஏதாவது குறைபாடு நேரும் என்றால் அதை எப்படி சீர்படுத்துவது என்றும் பார்க்கணும். இந்த 3 வகைகளிலே செயல்படுத்தக்கூடிய பக்குவத்தை, ஒரு பண்பை நாம் வளர்த்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் சிக்கலே இருக்காதுங்க. வாழ்க்கை என்பது ஆனந்தம்தான். எனவே வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, வாழ்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இந்த கவலை ஒழித்தல் தலைப்பை நிறைவு செய்கின்றோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அடுத்த வகுப்பிலே நான் யார் தத்துவத்தை சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கவலை ஒழித்தல் தரப்பிலே அந்த 4 வகைகளை நாங்கள் கற்றுக்கொண்டதுதான். அது பற்றிய தெளிவான விளக்கங்கள் என்று ஐயா தந்திருக்கின்றீர்கள். நண்பர்களுடைய கேள்வி பதிலுக்கு போவோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஐயாவுடன் ஷேர் பண்ண விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அறிவை பற்றியே முழுக்க இன்றைக்கு பேசினீங்க. அவ்வளவும் சிறப்பான சிந்தனையா இருந்தது ஐயா. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எப்படி எப்படின்னு யோசிக்க அதை கேட்க வேணும். ஒரு கேள்வியாண்டு கேட்டா அடுத்த வரியிலேயே உங்களுக்கு அந்த பதில நீங்க தந்து கொண்டே இருந்தீங்க முழுக்க. அறிவு நுட்பம், அதுக்கு ஐயா இப்ப துரியாதீத தவம் தச்சோதனை இதுக்கும் இப்ப முதல்ல எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது, பிறப்பிலேயே அந்த அறிவு நுட்பம் இருக்க வேணுமா கலக்கலாட்டி அந்த அவங்களோட ஜீன்ஸ்ல பெரம்பலையில இருந்து வந்திருக்குதாக்குமென்று. ஆனா இப்ப உங்களோட கருத்துப்படி பார்த்தா அது நாங்க அதை கற்கிறதாலே அதை வாழ்க்கை நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி தனியா இப்ப விளங்குது. அப்படியே ஐயா? ஆமாங்க ஐயா. ஏன்னா சிந்திக்க, புதிய புதிய செய்திகளை அறிய அறிவு வாழ்ந்து கொண்டே போகும். அதனால நல்ல கருத்துக்களை கேட்பது, படிப்பது, சிந்திப்பது என்ற வகையில நம்முடைய பழக்க வழக்கங்களை திருத்தி அமைத்துக் கொள்கின்ற போது வாழ்க்கை அது தகுந்த போல நேர்பட்டு கொண்டே வரும். நம்ம இது மனோலக்கலைக்கு வருவதற்கு முன்பு இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்ப வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இத்தனை ஆண்டுகள் இதில் நாம் பயிற்சி பெற்று சிந்தித்து வர இப்போது இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் எவ்வளவு பேதம் பாருங்க. அது போல சிந்தனையிலே தெளிவு பெற நம்மை அறியாமலேயே
ஒரு பயிர் வளர்வது போல அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். அது என்ன கண்ணன் சொல்லுவாரு, வளர்வது கண்ணுக்கு தெரியல, கொடி வளருது என்பார். அது போல அறிவு வளருதுன்னு தெரியாது, அது தானே வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அதுக்கு தேவை நல்ல சிந்தனைகள், அதை தூண்டக்கூடிய நல்ல கருத்துக்கள், எழுத்து மூலமாகவோ சொல் மூலமாகவோ அறிவை தூண்டக்கூடிய, அறிவை விரிவுபடுத்தக்கூடிய நற்சிந்தனைகள் நமக்கு அவசியம். உண்மை வாழ்க்கை. இப்ப கற்றுக்கொள்ளும் போது அவர்கள் இப்ப ABCDEF ஒரு 5 விஷயத்தை சொல்லி தந்தா, நாங்க அந்த 5 விஷயத்துல இப்ப ஏயுள்ள பிரச்சனையில GA சேர்த்தா அந்த பிரச்சனைக்கு சால்வ் ஆகும்ன்றதை நாங்கள் தான் ஒரு அறிவு நுட்பத்தால தானே அதை நாங்க கண்டுபிடிக்க வேணும். ஆமா, அந்த அறிவு நுட்பமும் சிந்தனையிலே அடங்கியிருக்கு. ஒரு கருத்தை சிந்திக்க சிந்திக்க அந்த சிந்தனை என்பது அறிவு தானே, அறிவுதான் சிந்திக்குது. அதனால அறிவு வளரும். இப்போ பொதுவா கல்வி என்பது ஏன் மக்கள் மத்தியிலே அது மதிக்கப்படுகிறது அப்படின்னா, கல்வி கற்ற ஒருவருக்கும் கல்வி கற்காத ஒரு பாமரனுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இதுல எழுத்துக்கல்வி மட்டுமே நம்ம எடுத்துக்க கூடாது, அனுபவ கல்வி இருக்கு. ஒரு முறை விவசாயத்துல நான் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பிரான்ச் தான் முதல்ல எனக்கு வேலை இருந்தது. அப்போ ஒரு விவசாய பகுதி, உடம்பேட்டை பகுதியில அதுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லி எங்க பிரான்ச்ல பேங்க்லயே விவசாயத்துல தேர்ச்சி பெற்ற MSc படித்த பட்டதாரிகள் எல்லாம் நாங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு புழுவுக்கு என்ன, அதை எப்படி கொள்ளுவது என்பதை பற்றி இந்த மருந்து அடிச்சுப்பாரு, அந்த மருந்து அடிச்சுப்பாரு, அவங்கள அடிச்சு பார்த்தேன், சாகலை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கே அமர்ந்திருந்த விவசாயிகள் ஒருத்தர், அது ஒண்ணும் இல்லைங்க, மண்ணெண்ணெய் எடுத்து அதை போடுங்க செத்து போறேன்னாரு. இது அனுபவ அறிவு. அப்ப சொன்னேன், நீங்கள் இவ்வளவு படிச்சிருக்கீங்க, MSc AG படிச்சீங்க, PhD படிச்சிருக்கிறீங்க, நீங்க என்னன்னோ மருந்து பேர் சொல்றீங்க, அவர் பாருங்க சிம்பிளா தேர்வு சொல்லிட்டாரு, மண்ணெண்ணெய் எடுத்து அந்த புழுத்துக்கு அதில் போடுங்க செத்து போயிடும், ஈஸியா ஒரு மருந்து சொல்லிட்டாரு பாருங்க, செலவும் இல்லை, பயிருக்கு பாதிப்பும் இல்லை அப்படின்னு. இது அனுபவ அறிவு. அப்போ படித்தால் மட்டும்தான் அறிவு வளரும் என்பதில்லை. அதாவது இலங்கை ஜெயராஜ் அவர்கள் அற்புதம் உதாரணம் சொல்றாரு. கல்வி அறிவு என்பது என்ன என்றால், இப்போ ஒரு பம்ப் செட்டுக்கு உதாரணம் சொல்றார். பம்ப் செட்டு கிணத்துக்கு தண்ணியே மேலே இறைக்கும் இல்லைங்களா? ஆனா பம்ப் செட்டு பொருத்திய உடனே நீங்க மோட்டர் ஆன் பண்ணினீங்கன்னா தண்ணி வராது, ஏர்லாக் தான் ஆகும். அப்ப என்ன பண்றாங்க, அந்த மோட்டரை பொருத்திய பிறகு ஒருவேளை தண்ணீரை அதுக்குள்ள விடுறோம், விட்டு அங்க குற்றுவாழ்வு போய் அடைச்சிடும். அதன் பிறகு நீங்க மோட்டர் ஆன் பண்ணினீங்கன்னா தண்ணி தொடர்ந்து வரும். இது போல அந்த பம்ப் செட் தான் வாழ்க்கை. அதற்குள் ஒரு பக்கெட் ஊத்துறோமே, அது கல்வி. அதை ஆன் பண்ண பிறகு அந்த கிணத்துக்கு தண்ணி தொடர்ந்து ஊற்றப்படுகிறது, வெளியே வருகிறது இல்லையா, அது அறிவுன்னு. அது அறிவு. அதன் தொற்றனை தூறும் மனக்கேணி மாந்தர்த்தம் கற்றனை தூறும் அறிவுன்னு வள்ளுவர். எப்படி இப்போ தண்ணி வருதோ அது போல ஒரு மனிதனுடைய அறிவு திறம் இருந்ததுன்னு சொன்னால், அந்த அறிவு திறத்தை இந்த கல்வி பல மடங்கு ஊக்குவிக்கும். அதுக்காக படித்தவருடைய சிந்தனை திறம் அதிகம் என்பதனால்தான் கற்றாருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. சிந்திக்கின்ற திறத்தோடு இந்த சமுதாய கல்வி இணைந்தது என்று சொன்னால், யார் இரண்டை பயன்படுத்துகிறார்களோ அவங்க சிறப்பா இருப்பாங்க. நீங்க சில பேர் பாருங்களேன், நல்லா படிப்பாங்க, எது கேட்டாலும் டக்கு டக்கு சொல்லுவாங்க, ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல தோத்துருவாங்க. காரணம் என்னன்னா, அவனுக்கு மக்கப் நல்லா தெரியும், நினைவாற்றல் அதிகமா இருக்கு. ஸோ எதை படித்தாலும் அப்படியே ரிப்பீட் பண்ணிடுவான். ஆனா வாழ்க்கையில ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க ஒர்க் பண்ணும்போது வெறும் ரெப்படிஷன் மட்டும் பத்தாது, கிரியேட்டிவிட்டி வேணும். அந்த கிரியேட்டிவிட்டி என்பதுதான் அறிவு. அப்போ இந்த அறிவை எப்படி கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணியை வெளியே மோட்டர் வெளிப்படுத்துதோ, அது போல இந்த கல்வி உள்ளே போய் அவனுக்குள் இருக்கின்ற கிரியேட்டிவிட்டி நாலேஜை வெளியே கொண்டு வரணும். இதுதான் அறிவுக்கும் கல்விக்கும் உள்ள தொடர்பும் பேதமும்.
இது ரெண்டு சரிய மேட்ச் ஆகலை, லிங்க் ஆகலைன்னு சொன்னா கட்டுறதெல்லாம் ஆய பயனங்கோல். படிச்சிருக்கிறான், ஆனா என்ன பிரயோஜனம்? ஒரு சிக்கலும் சேர்க்க முடியாது. எத்தனையோ படிப்பாளிகள் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாம டைவர்ஸ் வரைக்கும் போகுது பாருங்க. எல்லாம் படிச்சவங்க தான். ஏன் கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே ஒத்து போக முடியல? 2 பேரும் படிச்சிருக்கிறாங்க. நான் எதை படிக்கல? அறிவை பயன்படுத்துக்கு படிக்கல. அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். இந்த அறிவு இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை தோத்து போயிடும். இப்ப வாழ்க்கையில ஒரு கவலையான சம்பவம் ஒரு நடந்தா கூட அதை திருப்பி நாங்க போய் அதை ரிகவர் பண்ண முடியாட்டில் கூட, ஆனா அந்த சம்பவத்தை வச்சு அகத்தாய்வு செய்யத்தானே வேணும், அடுத்த முறை அதை நடக்காம இருக்க பாக்குறதுக்கு. ஆமா, அகத்தை செய்த வேணும். பிறகு அதில் வெற்றி பெறுவதற்கான மன உறுதி வேணும். அப்போ வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட் வரணும். ஆமா ஆமா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பயப்படுத்தலை பற்றி சொன்னீங்க. அதாவது கவலை வந்தால் கொண்டு அனுபவிக்கணும், அடுத்தது தள்ளி போடுதல், அலட்சியப்படுத்தல், உடனடியாக தீர்த்தல். இந்த வகைப்படுத்துறதுக்கு முதலாவது அறிவு வேணும், அறிவு அனுபவம். அந்த அறிவு அனுபவம் இல்லாவிட்டால் வகைப்படுத்துறது கஷ்டம். ஆமாங்க, ரைட். அப்ப இப்ப உதாரணமா அப்படின்னு சொன்னா பாருங்க, இப்ப நாங்கள் இப்ப 10-12 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப சிந்தனை இவ்வளவு கேட்டு அந்த அறிவு ஒன்று இருக்குது. இப்ப இன்னைக்கு 27வது இருக்கிறோம். உங்கள்கிட்ட விஞ்ஞானத்திலேருந்து தீவிரம் கேட்டோம். அப்படி கேட்டதால ஒரு விதமான ஒரு தெளிவு ஒன்று அது. அந்த தெளிவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்கள்கிட்ட சிந்தனையை கேட்கும் பொழுது ஈஸியாக விளங்குது, எப்படி வகைப்படுத்துறோன்னு தெரியுது. அப்ப நாங்கள் சில பேர் 10 பேர் 12 பேர் இருக்கிறோம். இருக்கும் பொழுது இதை கேட்காதாக்கள், இந்த அறிவு வகைப்படுத்த தெரியாதவர்கள் அதில் கல்படமா இருக்கணும். எப்படிங்க தெரியாதவர்கள்? இந்த வகைப்படுத்த தெரியாதவர்கள் அவர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதோ இது ஒன்று இல்லாமல் அதைத்தான் இன்னைக்கு இப்போ குழந்தைகள் படிக்க போகும்போதே பெற்றோர் ஏன் இவ்வளவு டென்ஷன் எடுக்கிறாங்க, கவலைப்படுறாங்கன்னு சொன்னா அந்த குழந்தை எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பயப்படுறாங்க. இது கல்வி கற்கின்ற காலம். இன்றைக்கு அவன் நல்ல மார்க் வாங்குறான், படிக்கிறான், அதை மட்டும் பார்க்கணும். நாளைக்கு என்ன ஆகுதோ அதை பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு ஏதோ ஆயிரம் பயந்துக்கிட்டே இன்றைக்கு அவன் 100 வாங்கினா ஆச்சுன்னு போட்டு நம்பிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னான், அவனுடைய கேப்பபிலிட்டி 60-70 இருக்கலாம். நீங்கள் 100 எதிர்பார்த்தா எப்படி வேணாலும் முடியும். அதுக்கு மேலே போட்டு டார்ச்சர் பண்ணிங்கன்னா அவனுடைய மனநிலை பாதிக்கப்படும், உடல்நிலை பாதிக்கப்படும், நம்பிக்கை பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஒன்றுமில்லை, இப்போ சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒன்று பார்த்தேன். என்ன சொல்கிறாங்க, மேல்நாட்டு அறிஞர் கண்டுபிடித்தார்கள். என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை அழுகின்ற போது அந்த அழுகை நிறுத்துவதற்கு இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு சொன்னால், ஏற்கனவே அது அழுததை பதிவு செய்து அல்லது வேறொரு குழந்தை அழுகின்ற ஒரு வீடியோ, ஒரு ஆடியோவை அந்த குழந்தைக்கு போட்டிங்க சொன்னால் உடனே அழுகி நிறுத்திடும் அப்படின்றாங்க. நிறுத்திடும், ஓகே ரைட்டு. ஆனால் இந்த அழுகை கேட்ட இந்த சத்தத்தை கேட்ட உடனே அழுகின்ற குழந்தை ஏன் தன் அழுகை நிறுத்தியதுன்னு பாருங்க. அது குழப்பமாகும். இந்த சத்தம் எங்கேருந்து வருது என்று குழப்பமாகும். அப்போ இது டைவர்ஷனா அல்லது கன்ஃபியூஷனா? டைவர்ஷன் இருந்தால் பிரச்சனை இல்லை, கன்ஃபியூஷனாக இருந்தா அப்போ இந்த ஆராய்ச்சியுடைய முடிவு எப்போ சொல்லலாம்? அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து இது போன்ற பயிற்சி, இந்த போன்ற செயல்களால் அது எந்த பாதிக்கப்பட்டிருக்குது மன அளவில் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணின பிறகுதான் இது நல்ல பழக்கம். ஒரு குழந்தை அழுகிற போது நீங்கள் அழுகிற ஒரு கேசட்டை ப்ளே பண்ணீங்கன்னா அது உடனே அழுகை நிறுத்திடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஓகே. அப்படி இல்லாமல் சும்மா இப்போதைக்கு இமீடியட் ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா
ஒருவேளை அது கன்ஃபியூஷன் ஏற்படுத்தி சொன்னாக்கா அது வாழ்நாள் முழுவதும் அது எதை கேட்டால் கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. நாம் அழுகிறோமா, வேற யாரும் அழுகுறாங்களா, என்ன சத்தம் வருது, நம்ம அழுகலையே ஏன் சத்தம் வருதுன்னு யோசிக்க வச்சுங்க, கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ இது போல சரியா தேர்வு செய்ய முடியாத காரணத்தினால மக்கள் இந்த கவலைகள் எப்படி தரம் பிரிப்பது என்பதை கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. அப்போ என்ன, அது தள்ளி போட வேண்டியது, அலட்சியப்படுத்துறதெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கவலைன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. சரிங்களா ஐயா? ஐயா உண்மையா. அடுத்த என்ன இப்ப ஒன்று எடுப்போம் அனுபவிக்க வேணும். அதாவது சில கவலைகள் அனுபவித்தே தீர்க்க வேண்டும் சொல்லி சில கவலைகள் அவற்றை கர்ம வினையாலையோ என்னத்தாலேயோ. ஆனால் அப்ப அவருக்கு ஒருத்தருக்கு கர்ம வினைதான் தனக்கு கர்ம வினை என்பது என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு கவலை வந்துட்டு உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு தீராத வருத்தம் பார்க்கும் பொழுதே அப்படி ஒரு வைப்பான். அப்ப சேர்த்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது தீராத ஒரு பெரிய கவலை. அப்படி இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஈடுமான அளவுக்கு இப்ப ஒருத்தர் சொல்லுவார் அங்க அமெரிக்கா போகலாம், லண்டனுக்கு போகலாம், ஆப்பிளவுக்கு போகலாம், அப்படி இப்படி இன்னைக்கு தங்களால இயலுமான வரைக்கும் அதை முயற்சி செய்யலாம். முயற்சி செய்து பொருள் பண்டமெல்லாம் எல்லாம் செலவழிச்சு கடைசியில அது முடியாம போச்சு. நேரத்துல நாங்கள் சொல்லுவோம் இது அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய கவலை. இவர் தேவையில்லாமல் இப்படி எல்லாம் போய் காசு எல்லாம் செலவழிச்சு கடைசியில் ரோட்ல நிற்கிறார். அதுபடியால புத்திசாலியாகவே உங்களுக்கு செலவழிக்காமல் அதை அனுபவிச்சு கொண்டு இருக்கணும் என்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்லும். மெட்ட பக்கம் எடுத்து பார்க்க இல்லை. இப்ப அவர் அவ்வளவு செலவழிக்க இருக்கிற எல்லாத்தையும் யோசிச்சு பெரிய முயற்சி எடுக்காமல் அனுபவிச்சு கொண்டு இருக்கிற அனுபவிச்சு கொண்டிருந்து அந்த பிள்ளையெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு காலத்துல ஒரு காலத்துல அதே நேரத்தான் இன்னொரு பிள்ளைக்கு அதே ஒரு ட்ரீட்மெண்ட் செய்து இன்னொரு ட்ரீட்மெண்ட் செய்து அந்த பிள்ளை தப்பிதான் வைப்பான். அப்ப இவர் முயற்சி செய்யாம இருந்தவருக்கு ஒரு கவலை கொண்டு வரும், நான் இதை செய்திருக்கலாமே மடையமே விட்டாரு. அப்ப அவர் முயற்சி செய்து காசு எல்லாம் செலவழித்தால் அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும். நான் எல்லாம் இதெல்லாம் செய்திருக்கின்றாரே ஆனபடியால் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆத்மசக்தி ஒன்று கிடைக்கும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதை அப்படியே ஏற்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது சரியோ அல்லது இயலுமான வரைக்கும் அதே இயன்ற வரைக்கும் முயற்சி செய்து பார்த்து முடியாத போதும் ஏற்றுக்கொள்ள அது அனுபவத்திற்கு வேண்டிய கவலை. அதாவது முதலில் அது உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலையா வரும். தீர்க்க முடியாது என்று விடை கிடைக்கிற போது அது அனுபவத்தை தீர்க்க வேண்டிய கவலையா மாறும். முயற்சி எடுக்கணும். ஏன்னா நீங்க சொன்ன போல சிலர் மருத்துவம் கொடுத்தா அது மாறி போகும். அந்த இடத்துல சொல்லி அப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க அதோட வாழ்க்கை மாறி போகுது இல்லையா? அதனால அனுபவத்தை தீர்க்க வேண்டியது என்பது எப்ப முடிச்சோம் சொன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முனைப்பு எடுத்து அந்த முனைப்பு தோற்று போகின்ற போது வேறுபடி இல்லை என்கின்ற போதுதான் இது அனுபவத்தை தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்யணும். ஐயா இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த ஒரு திருக்குறள் சொன்னீங்கள், அதாவது தோன்றி பொருளுடன் தோன்றுக அல்ல தோன்றாமே அப்படிங்கிற குரல் சொல்லி அதுக்கு கருத்து சொன்னீங்க. அருமையான கருத்து. அதே போல ஐயா இந்த பொருள் இல்லாததற்கு உலகம் இல்லை, அருள் இல்லாததற்கு அவ்வுலகம் இல்லை என்ற குரல் இருக்குது. அதுல அவர் மீன் பண்ணது அதுல அவர் திருவள்ளுவர் மீன் பண்ணது அந்த பொருள் பண்டம் இல்லாட்டி இவ்வுலகத்துல வாழ்க்கையில வேலை இல்லை, அப்படித்தானே? ஆமா, ஏன்னா இங்க பொருள் இல்லாட்டி இவ்வுலகம் இல்லை. இப்போ இந்த உலக வாழ்க்கை பாத்தீங்கன்னா அனுபவ பொருட்கள், உணவு, தேவைகள். உணவு இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியுமா? அப்போ உணவு பொருள், நம்ம பொருள் என்னட்டு பணம் மட்டுமே நினைக்கிறோம். பணம் என்பது ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, பண்டமாற்று ஒரு டோக்கன் தான் அது. ஸோ பொருள் என்பது இயற்கை வளங்களும் மெய்ப்பொருளும் தான், பணமே கிடையாதுங்க. பணம் என்பது நாம கண்டுபிடிச்சது. அப்ப பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. உணவு இல்லை, உடை இல்லை, வாழ்க்கைக்கான செயல்பாடுகள் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை கிடையாது. அதே போல அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த பொருள் என்பது பருப்பொருள், இதுக்கு மூலம் மெய்ப்பொருள் என்ற
தெய்வம் அந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவும் அனுபவம் இல்லை என்றால் இறக்கின்ற போது இந்த ஆத்மா வந்து அதோட மெய்ஜக முடியாது. வாழ்கின்ற காலத்திலையும் வாழ்க்கை வந்து நிறைவு வாழ முடியாது. அப்ப உடம்புக்கு பொருள் தேவை, பருப்பொருட்கள், உணவு போன்ற பல பொருட்கள் தேவை. அறிவுக்கு மெய்ப்பொருள் என்ற விளக்கம், அனுபவம் தேவை. இந்த 2 பொருளும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நிறைவாகும், ஆத்மா நிறைவாகும். எனவே உடல் வாழ்க்கைக்கு ஐயா இதுலயா நான் கேட்டது என்று சொன்னால், இதுல அந்த பொருள் இல்லாத பொருள் என்று மீன் பண்ணது வந்து தேவைக்கேற்ற பொருள்கள் இல்ல. தேவைக்கேற்ற பொருள், அதாவது அவசியமான பொருட்கள். அதுதான் நான் கேட்டேன். அவசியமான பொருட்கள் பெரிய அவ்வளவுதான். ஆமா, பணம் என்ற அர்த்தம் இல்ல. பணம் என்ற அர்த்தம் எடுத்துக்க கூடாது. அதை விட்டு பெரிய செல்வந்தராக வந்து பெரிய பொருள் பண்றாங்களா? அது கிடையாது. அதை மீன் பண்ணல. அதான் ஐயா கடைசி கேள்வி ஐயா உண்டு. அது வந்து புது கேள்வின்னு சொல்லி என்ன சொன்னா, மெடிடேஷன் செய்யும் பொழுது இப்ப நான் என்ன வச்சு சொல்றேன், எனக்கு வந்து இந்த மெடிடேஷன் சொல்லி இருந்தால் சிந்தனைகள் எல்லாம் 4 பக்கத்தாலும் வந்து கொண்டு இருக்கும். எல்லா பக்கத்தாலும் பார்த்து அது நிப்பாட்ட முடியாது ஒரு வழி என்று நான் யோசிச்சு, அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த சிந்தனைகளை பல வழிகளில் செய்யலாம் விடாமல் இந்த சிந்தனைகளை இப்ப நாங்கள் இப்ப நீங்க சிந்தனைகள் செய்யறீங்க, வேதாத்திய சிந்தனைகள். அப்ப அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் இந்த சிந்தனைகளை சிந்திச்சால் அந்த சிந்தனை வராது. அப்போ நல்ல சிந்தனை தானே அப்படின்னு சொல்லி இப்ப வேதாத்திய சிந்தனைகள் இப்ப நாங்கள் கதைச்சோம், அதை பற்றி ஏதாவது சிந்திக்கிறது நெருக்கடியில் இருக்கும்போது இந்த சிந்தனைகளாம் வரும். அப்ப அப்படி பழகி இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், அடியே மேட்டையில கண்ணை மூடிக்கொண்டிருந்த உடனே எல்லா சிந்தனையும் வருத்தங்கிடும். வருத்தங்கினால் சில சமயத்துல அவர் சொல்லுவார், இப்ப பெரியக்க மண்டலம் இன்னைக்கு பெரிய மண்டலத்துல மேலே இருந்து போறோம், மேல இறங்குறோம் அவர் தெரியாம இருக்கு. அது சேர்ந்து அவர் 15 பிறகு சூரியன் இன்னைக்கு அவரோட கீழே இறங்குறோம் அப்படின்னு வரும். என்ன சொல்றேன்னு சொன்னா, அப்ப மனம் வந்து இந்த சிந்தனைக்கு ஆழ்ந்து போயிடுது. அப்படி இருக்கிறது இப்ப என்ன அப்படி போறது சரி, நல்லதா இருக்கு அவங்கள்ட்ட அந்த கூட சிந்தனை. அதாவது வந்து அந்த சிந்தனைகள் வந்து இப்ப சிந்தனை செய்தோம், இதை பற்றி ஏதாவது கருத்து வரும். அப்படி இல்லாட்டி வேதாத்தியத்துல பார்த்து அப்படி ஏதாவது நல்ல சிந்தனைகள் எல்லாம் வருது. அதான் சிந்தனை வருது. அது சரியாது. அப்படி அது சரிதான். ஏன்னா சாமி சொல்லுவாங்க, ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு, அன்றி ஆராய்ச்சியோடு இரு அப்படிம்பார். ஒன்று தவம் அல்லது இயற்கை பற்றிய ஆராய்ச்சி. அப்போ புள்ளியாக ஒடுங்குதல் தவம். அப்படி ஒடுங்காத நிலையில தவம் செய்யாத நிலையில ஆராய்ச்சியோடு இருக்கணும். அப்ப ரெண்டுமே தவத்துக்கு சமம். இயற்கை பற்றிய ஆராய்ச்சியே தவத்துக்கு சமம். சரிங்களா? பெரிய திருப்தி ஐயா மனதுக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு கேள்வி, இந்த அனுபவித்தே தீர வேண்டிய கவலைகள், பிரச்சனை, அது அந்த பிரச்சனை இப்ப தனாயா எடுத்துக்கொண்ட உதாரணத்திலேயே பிள்ளைக்கு ஒரு குறைபாடுள்ள பிள்ளை இருந்தால் அது இல்லாத போது அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பொறுத்து பெற்றோர் என்னதான் செய்தாலும் அது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் அந்த கவலை தொடர்ந்து இருக்கத்தானே செய்யும் ஐயா. இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை ஒண்ணும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர்களுடைய அந்த கவலை தொடர்ந்து அந்த ஜீவகாந்தம் வந்து நீங்கள் முழுக்க சொன்னீங்க, கவலையில தான் கூடுதலான ஜீவகாந்தம் செலவு ஏற்படுகிறது. ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க வாழ்க்கை எதையுமே வந்து பிரசன்ஸ் லைஃப் வந்து விட்டுரும், சரி அப்ரோச் பண்ண முடியாது. நீங்க மைண்ட் எப்பவுமே இந்த பிரச்சனை என்கேஜ் பண்ணிட்டு வச்சுங்களேன், இப்போ செய்ய வேண்டிய காரியங்களை வந்து ஃபுல் மைண்டடா செய்ய முடியாது. அப்ப என்ன ஆகும், இந்த காரியம் வந்து இப்ப செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் வந்து குறைபடும். அது எப்பவுமே வந்து நம்ம ஒரு காரியத்தை செய்யற போது ஃபுல் மைண்டடா முழு மனதையும் அதில் இணைத்து செய்யணும்னு சொல்றாக்க, இது போன்ற டிஃபால்ட் கோட்ஸ் எல்லாம் வந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடாது. சாதாரணத்துக்கு வெளியே போகணும், அதில் கிளியர் பண்ணினா தான் மனசு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம செல்ஃபோன்லேயே இதில் யூஸ் பண்ணுறோம், நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணி அதிலே வச்சுருந்தீங்கன்னா பவர் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும்.
அப்போ நம்ம செல்ஃபோன் க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஸ் பூரா ரிமூவ் பண்ணி அந்த அந்த என்ன சொல்லுவோம் அது அந்த ஸ்க்ரீனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிங்கன்னா பவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அதிகமாக யூஸ் ஆகும். அது போல் நம்ம மனசை வந்து இன்னைக்கு எந்த காரியம் இப்போ செய்ய வேண்டுமோ அதில் ஃபுல் மைண்டாக இருக்கணும். அப்போ வந்து அந்த டிஃபால்ட் கோடு மாதிரி அந்த கவலையை அடிச்சுக்கிட்டு இருந்து சொன்னாக்கா இதில் வந்து முழு மனதோட ஈடுபட முடியாது. அப்போ சிந்தனை ஃபுல்லாக வரல அப்படின்னு சொன்னால் வெற்றி பர்சன்டேஜ் மாறும் இல்லையா? அது மட்டும் இல்லை, இயல்பில் அதுவே சலிச்சு போறீங்க. மனசை வந்து எத்தனை நாளைக்கு கவலைப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு குழந்தை இப்படி ஆயிடுச்சு வச்சுங்களேன், பிறக்கும் போது கவலையா இருக்கும், கொஞ்ச நாள் பார்க்கும்போது கவலையா இருக்கும். ஒரு 2 வருஷம் ஆகி போச்சுன்னா அது பழகி போயிடும். அப்ப என்ன ஆகுது, முதலில் இருந்த அளவுக்கு திணிவு இருக்காது. லேசா ஒரு கவலை உள்ள இருக்கும். ஆனா அது ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை சந்திச்ச போது, பிரசவத்தை போது சந்திச்சோமே, இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறோமே, அப்ப இருந்த அளவுக்கு கவலை இருக்கான்னு இருக்காது. ஸோ மனது இயல்பே மறதி தான். மறதி இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கை பைத்தியமாயிடும். ஸோ மறதி தான் இறைவனுக்கு தந்த கொடை. அதனால அது இருந்தாலும் கூட சரியா போயிடும். நான் 1-2 பேர் சந்திச்சிருக்கிறேன். அப்படிலாம் வந்து யாரும் பெருசா கவலைப்பட்டுட்டு இருந்தில்லை. யாரோ வரும்போது கொஞ்சம் என்ன நினைப்பாங்களோன்னு மாதிரி கொஞ்சம் மனசு அவங்களுக்கு தவிக்குமெனுவோம். பட் அடிக்கடி நம்ம சந்திக்கிற போது பிறகு அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு இயல்பா இருக்கிறத எடுத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் 2-3 பேரை நான் சந்திச்சிருக்கிறேன் அது போல ஊனமுற்ற குழந்தைகளை உடையவங்க. ஆமா, நான் ஏன் கேட்டேன்டா, என்னுடைய சொந்த அனுபவமே தான் ஐயா. நீங்கள் என்னை காணவில்லை. நான் பிறந்து 2 வயதிலேயா எனக்கு இளம்பிள்ளவாதம், போலியோ. அப்ப நான் நடப்பதில்லை. அப்ப என்னுடைய பெற்றோர் 7 பிள்ளைகள்ல ஒரு ஆள் நான். அப்ப அவர்கள் மற்ற பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டிய இருந்தது. என்னுடைய தாயாருக்கு அவர்கள் 82 வயதில் இறந்த போதும் அந்த நேரத்திலும் அவருக்கு மனதிலே ஒரு கவலை என்னை பற்றி இருந்ததுதான். ஆனால் அவர்களுடைய முயற்சியால நான் படித்து பட்டம் பெற்று முனைவராக வந்து எல்லாம் வாழ்க்கையில எவ்வளவுதான் நான் வெற்றி இழந்தாலும் எனக்கு கவலை இருக்கவில்லை. ஆனால் தாயாருக்கு அந்த கவலை. ஆனா அதே நிலையில இப்ப நாங்கள் இங்கே சில பெற்றோரை எங்களுக்கு தெரியும், பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு டவுன் சிண்ட்ரோத்துல பிள்ளைகள் இருக்குது. சிச்சுவேஷன் மோசமான சிச்சுவேஷன் தான். ஆனா அவர்கள் வேலைக்கு போகாம இல்லாத அந்த பிள்ளைகளையே முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிற நிலையில அந்த பிள்ளைகள் தாங்கள் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்ற ஒரு ஆழ்ந்த கவலையா இருக்கும். அது தேவையில்லை. ஏன்னா ஒன்று இவருடைய காலம் இருக்கிற போதே பிள்ளைகள் முடிஞ்சு போகும், அல்லது இவங்க தவறுகின்ற போது பிள்ளையும் சேர்ந்தே போயிடும். இவருடைய வினைப்பதிவு தாக்கம் தானே அது. ஸோ அதனால இது 2 இணைஞ்சதா இருக்கும், ஒன்னுலாம் நின்று இருக்காது. அதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், என்னுடைய நண்பருடைய இதுலையும் பார்த்துருக்கேன். இப்போ அவர் ஃப்ரீயாக தான் இருக்காரு. அந்த குழந்தை ஒரு 25-30 வயசுல இறந்துச்சு. ஏன்னா அந்த டவுன் சிண்ட்ரோத்தோட வந்த பெற்றோருக்கு அது ஒரு சிக்கல் தான் அது இருக்கிறது. ஆமா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நாம் நிறைவு செய்வோம் ஐயா. ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். இன்றைய குருவின் குரல் பாகம் 27 இந்த சிறந்த சிந்தனை உரையை வழங்கிய முதல்லை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல்நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு, அவரது வேதாத்திரிய தொண்டு,